என்பர்களே, கடந்த ஒரு 17 வருடங்களாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த ஒரு ராசி. ஒரு 30-40 வயசுலாம் இருக்கிற ஆள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், ஒரு 17 வருஷமாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச ராசி அப்படின்னு. வாழ்க்கையில் அடுத்த வெற்றி எப்படா கிடைக்கும், அடுத்து எப்படா பழச மாதிரி பணப்புழக்கங்கள் இருக்கும், எப்படா மன நிம்மதி இருக்கும், எப்படா நல்லா தூங்கி எழுந்திருக்கும், எப்படா உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம்னு ஏங்கி தவிக்கக்கூடிய ராசிகள் நிறைய பேர். அதில் முக்கியமான ராசி இந்த கும்பராசி தான். கும்பராசிக்காரர்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த கும்பராசிக்காரர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதே தெரியும். அவங்களோட பெத்த பிள்ளைங்களுக்கே தெரியாது, அவங்களோட கணவன் மனைவிக்கே தெரியாது. இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த ராசி, வாழுகின்ற ராசி, வாழக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஏர்லியர் லைஃப் சின்ன வயசுல தான் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, ஜாலியாக இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு எங்களோட என்ஜாய்மெண்ட்டு நிறைய தொலைச்ச லைஃப்கள் தான் அதிகம். அதாவது கும்பராசிக்காரில் எங்களோட தாய் தந்தையினுடைய நிழல்கள் வாழ மாட்டாங்க. சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எங்களுடைய முன்னேற்றமும் சரி, எங்களுடைய படிப்பும் சரி, எங்களுடைய வளர்ச்சியும் சரி சுயம்பாக தான் இருக்கும். இந்த ராசியினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிந்தனையில் ஆழம் அதிகம். ஸோ இந்த கும்பராசிக்காரர்கள் சிந்தனை ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்துவமாக யூனிக்யூ பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனித்துவமான பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய நபராக இந்த ராசிக்காரர்கள் விளங்குவாங்க. இவர் இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி தான் கண்ணாடி போட்டு வருவார், இப்படி தான் இந்த வண்டியில் வருவார், இவர் இப்படி தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு தனித்துவமிக்க ஒரு நபர்களாக வந்திருப்பாங்க. எதையுமே வேறு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு குணம். ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேறு மாதிரி வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கும். மனதில் ஒரு உலகம் வைத்திருப்பாங்க. இவங்களுடைய மைண்ட் செட்டில் எப்பயுமே ஒரு தனி உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இவங்க குளிக்கும் போது தானாக பேசுகிறது, நடக்கும் போது தானாக பேசுகிறது, ஒரு விஷயத்தில் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, அந்த அப்படியே சொல்லி பார்க்குறது, இந்த விஷயத்தில் நான் இப்படி நடந்துக்கலாமே அப்படின்னு அதை அப்படியே சொல்லி பார்க்குறது, மைண்டில் ஓட்டி பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு இமேஜினரி லைஃப்பில் வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களான்னு தான் அந்த கும்பராசிக்காரலாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. கும்பராசி இது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. நீங்கள் தானாக பேசியிருக்கீங்களா, இல்லை பாத்ரூம் உட்காந்து தானாக அது மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு ரீப்ளே போட்டு பார்த்துருப்பீங்க, இப்படி தான்டா பண்ணுவேன்டா, நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு தானாக பேசிலாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்த மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் டேராக பேசுனதை விட அவன்ட்டு எப்படி பேசணும்னு நீங்கள் பேசி பார்த்தது தான் அதிகம். இல்லை சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் அவனை இப்படி பேசியிருக்கணுமே அப்படின்னு நீங்கள் பேசி பார்த்தது தான் அதிகம். இது உண்மையாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இவங்க வந்து கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருப்பது போல் இருக்கும். ஒரு 4-5 பேர் இருந்தாலும் தனியாக போய் சேர் போட்டு உட்காந்துருப்பீங்க. ஒரு என்னடா இது அப்படின்னு ஃபோனை நோண்டிகிட்டே உட்காந்துட்ருப்பீங்க. ஒரு யாரா இங்கெல்லாம் பேசுகிறத என்னடா பெரியது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. வெளியில் கூலாக இருந்தாலும் உள்ளே வந்து அதிக உணர்ச்சி, அதிக எதிர்பார்ப்பு, நம்பிக்கை வைத்தவர்களிடம் முழு மனசு, இது எல்லாமே உங்களோட மைண்டுக்குள்ளே இருக்குங்க. இந்த ராசி ஒரு பெரிய ஒரு ராசி. இந்த ராசியை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ராசியை பற்றி தெரிஞ்ச நபர்கள், இந்த ராசிக்காரர்கள் கூட இருக்கிறவங்க யாராவது இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கும்பராசி அப்படிங்கிறது சாதாரண ராசி கிடையாது. ராஜராஜ சோழனுடைய ராசி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சதய நட்சத்திரம் கும்பராசி, புரியுதுங்களா? ராஜராஜ சோழனே வந்து அந்த ராசியில் இருந்தவர். ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய நபர், எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உருவாக்கிடுவாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் உருவாக்கி கொடுப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சார் அப்படின்னு கும்பராசிக்கார் சொல்லுவாங்க. சார், நீங்கள் பிறந்த உங்களது லக்கினமும் உங்களுடைய தசாபத்தியும் உங்களுடைய ராசியும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் உலகையே திரும்பி பார்க்கக்கூடிய நபராக ராஜராஜ சோழன் எப்படி உருவானாரோ அது மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். உங்களோட கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இன்றைக்குமே நீங்கள் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்க நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு. இவங்களோட நல்ல பண்புகள் அப்படின்னா மனிதநேயம் அதிகமாக உள்ள நபர், உதவி செய்யக்கூடிய மனம் உள்ள நபர், நேர்மையான சிந்தனை உள்ள நபர், புதுமை இனோவேஷன் திங்கிங், புதுசாக திங்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இனோவேஷன் திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய நபர், எந்த சூழ்நிலையும் அடாப்ட் பண்ணக்கூடிய திறன் கொண்டவர். பணம் இல்லைனாலும் அந்த இடத்துல கரெக்டாக இருப்பான், பணம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரே மாதிரி தான் இருப்பான். எப்படி அந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணியிருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இவர்களுக்கு நான் மட்டும் இல்லை எல்லாருமே நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் இவங்க முக்கியமான நபர். கும்பராசி யார்? ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார்? அவர் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சாரு? தன் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களும் உயர்ந்து வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? இந்த மாதிரி மேலோங்கி வளர்ந்து தான் வந்துட்டுருப்பாங்க. இந்த ராசிக்கான குறைகள்னு ஒன்று சொல்லணும்ல. என்ன சார் எல்லாம் ப்ளஸ்ஸாக சொன்னீங்க, குறைகள் என்ன சார் இருக்குது, அப்போலாம் ஒன்றும் இல்லை சார்னா, உங்களோட வீக்னஸ்னு ஒன்று இருக்கும்ல. மிக அதிகமாக யோசிப்பீங்க, ஓவர் திங்கிங், ரொம்ப டீப்பாக உள்ள போவீங்க. அவ்வளோலாம் போக தேவையில்லை, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரே விஷயத்தை ஓவர் அனலைஸ் செய்வாங்க. இதை அப்படி பண்ணி தான் நல்லா இருக்குமோ, இப்படி பண்ணி தான் நல்லா இருக்குமோ, பண்ணியே அதை பண்ணாததுக்கு முன்னாடி யோசிச்சா கூட பரவாயில்ல, பண்ணதுக்கப்புறம் யோசிக்கிறனால என்ன பயன், அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை ஓவர் திங்க் செய்வது வேஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது உங்கள் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பற்றி திருப்பி பேசிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதை யாரிடமும் எளிதில் திறக்க மாட்டாங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணி மைண்டு ஓப்பன் பண்ணி யார்ட்டையும் பேச மாட்டாங்க. மைண்டு ஓப்பனாக பேச மாட்டாங்க.
சடனாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. டக்குன்னு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருக்காங்க அப்படின்னா கும்பராசிக்கார் நல்லா பேசுவான், திடீர்னு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுவான், யாரா அவன் கிறுக்க நாட்டங்குது அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க. இந்த திட்டுலாம் நீங்கள் அதிகமாக வாங்கியிருப்பீங்க. என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இந்த மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக திட்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குமோ தான் இந்த வீடியோவை. மற்றவர்களுக்கு இவர்கள் புரியாமல் போகும். உங்களை பற்றி மற்றவங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னு தெரியும். நீங்கள் மற்றவங்கிட்ட எப்படி தெரியும் பழகுவீங்க? ஆரம்பத்தில் சைலண்ட்டாக இருப்பீங்க, நம்பிக்கை வந்த பிறகு மிக லாயலாக ஃபீல் பண்ணுவீங்க, ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்க, சாக்ரிஃபைஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பீங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லைஃப் டைம் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் டைம் பாண்ட்னா என்ன? வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கூடவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாண்ட் இவங்க தான். மற்றவர்கள் வந்து இவர்களிடம் எப்படி பழகுவாங்க அப்படின்னா, சிலர் வந்து இவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அட்வைஸ் கேட்பாங்க. அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் அட்வைஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலர் இவங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க, இவர்கள்ட்ட நல்ல மனசை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. உங்களை பயன்படுத்திக்கிறவங்ககிட்ட தான் நீங்கள் அதிகமாக போய் சேருவீங்க. அது என்னமோ தெரியல, உங்கள் மனசு அப்படியா இல்லை உங்களோட குணாதிசயம் அப்படியா இல்லை உங்கள் கட்டம் தான் அப்படியா என்னமோ தெரியல. காரணம் இவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை பயன்படுத்திட்டால் நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல, அதனால் உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க. அதே போல் நீங்கள் அதிகமாக ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சம்பாதிச்ச ராசிங்க கும்பராசிகள். வாழ்க்கையில் முக்கியமான ஏமாற்றம் சந்தித்து எப்போ தெரியுமா? நண்பர்கள் மூலமாக அதிக நம்பிக்கை வச்சதுனால. பின்னால் பேசுறதை வச்சு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நல்லா பழகிட்டு பின்னாடி போய் ஒருத்தன் பேசுவோம், அவங்கள்ட்ட நம்பிக்கை துரோக மாட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து போய் மறுபடியும் பேசுகிறீங்களா, அதுதான். அதேமாதிரி காதல் வாழ்க்கை, ஒருதலை நம்பிக்கை. உங்கள் பக்கம் நீங்கள் நம்பிக்கை வச்சுருப்பீங்க, ஓகே அவன் கரெக்டாக தான் இருப்பான், நம்மகிட்ட தான் பேசுவான், அது நம்பிக்கை வேறு மாதிரி போயிட்டுருக்கும். முழு மனசை கொடுத்து ஏமாற்றம் காதல் வாழ்க்கையிலேயே தான் அதுவும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உறவினர்கள்ட்ட சொத்து பண விஷயங்களில் ஏமாற்றம். ஸோ காமன் ப்ராப்ளம்னா என்னென்னா, உங்களுக்கு இருக்கிறதே பெரிய காமன் ப்ராப்ளம், நான் இவ்வளோ செய்தேன் இவர்கள் இப்படியா அப்படிங்கிற ஒரு மனவேதனை உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் யோசித்து என்ன பண்ணுறது, சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸோ அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பழகுங்க. வாழ்க்கையில் அனுபவித்த துரோக காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. இதில் எந்த வயசுலேருந்து நீங்கள் அதிகமாக துரோகங்களை சந்திச்சிருப்பேன்னு நினச்சிட்ருக்கீங்க? 18லேருந்து 24 வயசுக்குள்ளே நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக இருந்திருக்கும். கண்டிப்பாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சந்திச்சு தான் வந்து அடுத்த விஷயத்துக்கே நீங்கள் வந்து மூவ் ஆவீங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய கட்டத்தின் பால் அந்த இயர்கள் மாறி வரலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இயர்கள் வந்து உங்களுக்கு மாறுபாடு வேறுபாடுகள் இருக்கலாம். காரணம் என்னென்னா, இது நிறையா பேருக்கு நான் சொன்னேன், நிறைய வீடியோக்களையும் சொல்கிறேன். இப்போ ராசி வந்து இப்போ உங்களுக்கு கும்பம் அப்படின்னா உள்ள நட்சத்திரம் நிறைய இருக்குல்ல, உங்களுடைய லக்கினம் வேறு இருக்குல்ல, தசாபுத்தி வேறு இருக்குல்ல, அப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து 1000ல் ஒருத்தராக தான் மாற முடியும். இப்போ கும்பராசி அப்படின்னா 12ல் ஒருத்தராக வந்துடுறீங்க, நட்சத்திரம்னா 27ல் ஒருத்தராக வருவீங்க, லக்கினம் அப்படின்னா அதில் ஒரு 12 வருது. ஸோ தசாபுத்தி அப்படின்னா அதில் நிறைய வருது இல்லை. இப்போ நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நாள் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இதெல்லாம் போடும்போது அப்படியே ரொம்ப ஃபில்டராகி கோடியில் ஒருத்தர். நீங்கள் 140 கோடி பேர் இந்தியாவில், 12 கோடி பேர் கும்பராசியில், அதில் லக்கினம் எத்தனை பேர், அதில் லக்கணம் நட்சத்திரம் உள்ளெல்லாம் ஃபில்டராகி நீங்கள் ஒரு ஆள் உங்களோட கேட்லாக் ஒன்று தனியாக நீ தான்ப்பா இது இதுதான் உன் கேட்லாக், இதுதான் உன் ஐஎம்இ நம்பர், இதுதான் உன்னோட வண்டி நம்பர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல ஒன்று. அதில் உங்களோட தசாபுத்தி கட்டமைப்பு எல்லாம் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து 60% 50% தான் பொருந்தும். இப்போ சார் நீங்கள் சொன்னது இவ்வளோ பொருந்துது சார், அதே எப்படி பொருந்துன்னா அப்போ ஜோதிடத்தில் பார்க்கும்போது எப்படி பொருந்தும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஜாதகத்தை பார்க்கணும். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல விஐபியினுடைய நம்பர், மிகப்பெரிய விஐபி ஜோதிடர், கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான், மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்க்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நிறையா விஷயங்கள் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஜோதிட ரீதியாக சொன்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி பிரம்மாண்டமாக நிற்குது. திடீர்னு ஒருத்தர் பெரிய சார், திடீர்னு ஒரு மாற்றங்கள் வருது சார் அப்படின்னா ஜோதிடத்தில் கட்டங்கள் அப்படி அமையணும் சார். அதை அமைச்சிட்டு தான் இங்கே வந்து போகிறாங்க. எந்த டைமில் என்ன பண்ணணும், என்ன செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க, மேலே போய் ஓங்கி வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்தை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்க போனால் மிகப்பெரிய ஆளாக வரலாம். சார் இது எப்படி சார், இதெல்லாம் இந்த சும்மா அந்த பில்டப் பண்ணி ஏமாற்றவங்கள அந்த மாதிரியான்னு கேட்டால் கிடையாதுங்க. கீழே கூடிய நம்பர் வந்து ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும் தான் ஜோதிடம் பார்க்க முடியும். 5 மொழியில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அதுக்கு தகுந்த மாதிரி விவிஐபி எப்படி ஜோதிடம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் எங்களை வந்து ரெக்கமெண்டே பண்ண முடியும். நீங்கள் ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துட்டு வாங்க, உங்கள் மேலே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது உட்பட எல்லாம் சொல்லிடுவார். சரி, இப்போ நான் கண்டென்ட் வர நடுவில் உங்களுக்கு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு 25 to 32 வயசுக்குள்ளே காதல் வேலை தொடர்பான துரோகங்கள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இந்த ராசிக்காரர்களுக்கு 33 வயசுக்கு மேலே தான் உறவினர்னாலே பிஸ்னஸ் பிரச்சனையை நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. இந்த அனுபவங்கள் இவங்களை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான மனிதர்களாக மாற்றணும் அப்படின்னா மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கும். உங்களுடைய மைண்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். அதே போல் எமோஷ்னலி க்ளோஸ்டஸ் ஆகும். நீங்கள் வந்து எமோஷ்னலாக இருப்பீங்க, அதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் இந்த ராசிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்போது, அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்கும்போது, ஒரு 12 நாட்களுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ போட போகிறோம். ஸோ அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அடுத்த 12 நாட்கள் முக்கியமான எனர்ஜி சேஞ்சாக இருக்கும். நல்ல விஷயங்கள் என்னென்னா, பழைய பிரச்சனைகள் எல்லாமே ஸ்லோவாக கிளியர் ஆகக்கூடிய ஒரு தருணமாக அமையுதுங்க. பணவரவு சிறிது மேம்படக்கூடிய வேலையாகவும் அமையுது. வேலை வாய்ப்பில் பாசிட்டிவ் நியூஸ் கண்டிப்பாக உண்டு. கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரலாம், ஸோ அதை கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. ஹெல்த்து இது ரொம்ப 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 கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கும்பராசிக்கு செக்கப் ஏதாவது போயிட்டு இருந்தீங்கன்னா செக்கப் பார்த்துக்கோங்க. உடல் நல விஷயத்தில் தயவுசெய்து ஜோதிடத்தை நம்பாதீங்க. நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் செக் பண்ணுங்கள். டாக்டர் செக் பண்ணிட்டு பாருங்கள், ஜோதிடம் உண்மை, ஜோதிடர்கள் உண்மையா அப்படின்னு பாருங்கள். அதான் மெயின். நான் நிறையா விஷயத்தில் சொல்கிறது தான். லோக்கலில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க சார், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சார். உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணால் தான் சார் எதுவுமே சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கன்னா, அவங்க ராசி பலன் சொல்கிறாங்க, உங்களுக்கான ஜாதக பலன் சொல்லலை, ராசி பலன் அது. ஸோ உங்களோட ஜாதகத்தை பார்க்குறீங்களா, ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க சார்னா, ஜோதிடம் உண்மை, ஜோதிடர் உண்மையானு நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். நாம் பார்க்குறலாம் ஜோதிடர்களுக்கு ஆசான், கீழே கொடுத்த நம்பர்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்கிறோம். அதே போல் முதல் ஒரு 3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அடுத்த 3 நாட்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு 3-4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நியூஸ் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக அமையுது. தமிழ் புத்தாண்டெலாம் பிறந்தாச்சு சார், நல்லது நடக்கும்னாங்க. 2026 சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போ தான் சார் நல்லது நடக்குன்னா, முக்கியமான சில மாற்றங்கள் உண்டு. தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் இந்த ராசிக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பெரிய இதனால் புதிய ஆரம்பங்கள் உங்களோட லைஃப்பில் அப்பப்போ டச் பண்ணிட்டு தான் இருக்கும். மன அமைதி கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமும் அமைது. ரிலேஷன்ஷிப் கிளியர் ஆகும். எந்த அளவுக்கு கிளியர் ஆகும்? ஒவ்வொரு பிரச்சனைகளாக சால்வ் ஆகிட்டு கிளியர் ஆகும். ஒரு முக்கியமான லெசன் என்ன தெரியுமா, யாரை நம்பணும், யாரை விட்டு விலகணும் அப்படின்னு தெளிவு வரும். இந்த டைம் தான், இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யாரை வந்து நம்பணும், யார் இவன்ட்ட உஷாராக இருக்கணுங்கலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2026 இருக்கும்போது நெருக்கடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 முக்கியமான சவால்கள் என்ன தெரியுமா, உங்களுக்கு பண நெருக்கடி தான் ஃபஸ்ட்டு. பணத்தில் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஸ்டேபிள் ஆகிக்குவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 70% மேலே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். உறவுகளில் சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஈகோ கிளாஷஸ் இருக்கும். ஸோ உறவுகளில் எந்த அளவுக்கு சிக்கல் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போனீங்க அப்படின்னா ஈகோ கிளாஷஸும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே மாதிரி மன அழுத்தம், ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய நபர் இவர் தான். தனிமை உணர்வு. ஸோ மன அழுத்தம், ஓவர் திங்கிங் அப்படின்னா, உங்களுடைய ஓவர் திங்கிங் எப்படி தெரியுமா இருக்கும், நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருமோன்னு பயப்படுவீங்களா, அதில் தான் இருக்கும் உங்களோட ஓவர் திங்கிங். ஸோ அதே மாதிரி தனிமை உணர்வு, எப்போ பார்த்தாலும் தனிமையாக இருக்க மாதிரி தோணும் சார். அப்போ அது நீங்கள் தான் ஸ்டடி ஆகிக்கணும், ஸ்டேபிள் ஆகிக்கணும், உங்களோட மைண்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். ஆனால் உங்களுடைய சேஞ்சஸ் வந்து இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் டெம்பரரி தான். உங்களோட சேஞ்ச் வந்து ஒரு மேக் ஓவராக உருவாகும். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பதட்டமாகவும் ஒரு மாதிரி என்னன்னே தெரியல சார், ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது அப்படிங்கிறீங்களாம், இனி வந்து கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து இந்த செய்வினை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலிக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய நடவடிக்கைகள் அது வந்து வித்தியாசத்தில் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு கணிச்சிடலாம். இல்லை சார் அப்படி கணிக்க முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜோதிட ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை சொல்லி அப்படி இருக்கா, பிளாக் மேஜிக் விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி வசியம் சார்ந்த சில தகவல்களையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் நேச்சுரலாகவே இருக்கும். ஒரு தெய்வீக ஆற்றல் உங்களோட எப்பயுமே இருக்கும். அதனால் செய்வினை வந்து ஃபுல்லாகவே படிக்காது உங்கள்கிட்ட, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் மனக்குழப்பம், டிலே, தடைகள் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். உங்களுடைய ராசிக்கு இது பலிக்காது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய லக்கினமோ, இல்லை தசாபுத்தியோ, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமோ, இல்லை உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளுக்கு பாதித்தாலும் உங்களுக்கு வந்து பாதிக்குது இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து வீக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து இம்பேக்ட் பண்ணுமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் வராதுங்க. பெரிய இஷ்யூஸ் எதுவுமே வராது, இஷ்யூஸே வராதுங்க. அதே மாதிரி எது வந்து எப்படி நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, தினமும் தீபம் ஏற்றுங்க. ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஜபம் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தினம் தினம் ஒரு 5 முறை
தினம் தினம் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் ஓம் நம சிவாயன்னு டைப் பண்ணுங்கள். சனிக்கிழமையில் எண்ணெய் விளக்கு ஏற்றுறது, சனிக்கிழமையில் நமசிவாயம் கும்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி எண்ணெய் விளக்கேற்றி நல்ல நண்பர்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்காங்க. கோயிலுக்கு போகும்போது நீங்கள் தனியாக போயிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு மெயின். ட்ரிப்பு போகிறதெல்லாம் வந்து ஓகே, பட் ஆனால் நீங்கள் தனியாக போய் உள்ளே வணங்குறது தான் உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நோ சொல்ல கற்றுக்காங்க. எல்லோரும் நல்லவங்களாக வேண்டிய அவசியம் இல்லை, நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நல்லவங்களாக அவங்ககிட்ட காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஓவர் திங்கிங்கை குறைக்கணும். ஆக்ஷன் எடுத்தால் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஆக்ஷன் எடுங்க. ஓவர் திங்கிங்கு கண்டிப்பாக குறைங்க. பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும். 2026 நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் ஒன்றும் அமையலை. 2026க்கு இது முக்கியமான ஒரு விஷயம். பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிக்காங்க. இப்போ இருந்து ஆரம்பித்தா தான் அடுத்த லைஃப்பை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். உண்மையானவர்களை மட்டும் வச்சுக்கோங்க. ஃபேக் பீப்புளை ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து வளர்த்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிக்கஸ்ட்டு ப்ரொடக்ஷனை தரும். உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள் நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய போன். கும்பராசிக்கெலாம் கடைசியாக நீங்கள் பிடிக்க வேண்டியது சாமியோட காலை தான். அதுதான் நீங்கள் வந்து இனிமேல் லைஃப்பில் நீங்கள் வந்து உங்களோட வளர்ச்சிக்கான முக்கியமான விஷயம், முக்கியமான தேவைகள் எல்லாமே. சரி சார், கும்பராசிக்காரர்கள் மனதில் ராஜா, வாழ்க்கையில் போராளி தான். ஒரு சிப்பாய், போராளி, தளபதி அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட மனசில் நீங்கள் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு போராளி தான். நீங்கள் வந்து அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதிகமாக ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்களுக்கான பலன் கிடைச்சான்னா இன்னும் கிடைக்கல. உங்களோட கிரெடிட்டை வேறு எவனும் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். அதை சரி பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். உங்களோட வாழ்க்கையே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை கற்றுக்கோங்க. கோவிலுக்கு போயிட்டு வரதுக்காக பழகுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். எது பண்ணாலும் நீங்கள் வந்து தனிப்படையான ஜோதிடம் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய கணிப்புகளும் உங்களுடைய கட்டங்களை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுடைய கட்டங்களில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, அதனால் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஸ்லோ மோஷன்ஸ் ஏதாவது தெரியுதா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு தான் சார் எல்லாருக்குமே லக் அடிக்குது, அவங்க எல்லாமே ஜோதிட ரீதியான சில தகவல்கள் தெரிஞ்சுட்டு தான் வந்து திடீர் ஸ்டெப்பு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் நிச்சயம். ஸோ நம்ம சேனல் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தயவுசெய்து ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பகிருங்க. உங்களுக்கு உதவலை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.